قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் நம்முடைய உயிரை விட மேலானவர் நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்கள் மீதும் நேர்வழி பெற்ற இமாம்கள், நேர்வழி பெற்ற நன்மக்கள், முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணித்த அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் ஆங்காங்கே அமர்ந்து இந்த உரையை செவிமடுக்க இருக்கின்ற மக்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சிறிய சொற்பொழிவை நான் துவங்குகின்றேன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மதங்களும் இருக்கின்றது. ஆனால் இறைவன் ஏற்றுக்கொண்ட, இறைவன் ஒப்புக்கொண்ட மார்க்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மனித சமுதாயத்திற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறிமுறையாக நம்மில் ஒவ்வொரு நபரும் ஏற்றிருக்கிறோம். இதற்கு இறைவனுக்கு நானும் நீங்களும் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கம் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அந்த இறைவனுக்கு இணை துணையை ஏற்படுத்தக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும் என்கிற ஆன்மீகத்தை மட்டும் இந்த மார்க்கம் போதிக்கவில்லை. ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு அழுத்தமாக, இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் போதிக்கிறதோ அதே அளவுக்கு இஸ்லாம் மனித நேயத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாம் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய உரிமை கடமைகளை போதிக்கிறது. ஒருவருக்கொருவர் இந்த உரிமைகளையும் கடமைகளையும் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாழ என்று
நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் இஸ்லாம் இந்த உரிமைகளையும் கடமைகளையும் பேணி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கம் உரிமை கடமையை ஒருவருக்கொருவர் கொடுத்து பரிமாறி வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு மத்தியில் மனிதநேயம் வளரக்கூடியதாக இருக்கும். உரிமை கடமையை ஒருவருக்கொருவர் கொடுத்திருக்கின்ற போது சமூகத்திலே ஒற்றுமை ஏற்படும். எனவே தான் இஸ்லாம் உரிமை கடமைகளை முறையாக ஒருவருக்கொருவர் கொடுத்து ஒருவருக்கொருவர் பரிமாறி நடக்க வேண்டும் என்பதற்காக யார் யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதுன்னு சொல்லி இஸ்லாம் தெளிவாக ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு ஆட்சி தலைவர் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, குடிமக்கள் ஆட்சி தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு நபர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இப்படி கடமைகளை உரிமைகளை தெளிவாக பேசிய மார்க்கம் இஸ்லாம். ஏன் இந்த உரிமை கடமை தெளிவுபடுத்தப்பட்டு அந்த உரிமை கடமையை ஒவ்வொரு நபரும் உள்வாங்கி செயல்பட்டார்கள் என்றால் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படும், நமக்கு மத்தியிலே இணக்கம் ஏற்படும், நமக்கு மத்தியிலே எப்போதும் மனிதநேயத்தோடு வாழ முடியும். எனவே தான் இஸ்லாம் உரிமை கடமைகளை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக நாம் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் ஏற்றிருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வை ரப்பாகவும் அவனுடைய தூதரை நாங்கள் முன்மாதிரியாகவும் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் ஏற்றிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட நாம் முஸ்லிம்கள் என்று மார்க்கம் அவர்களை சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சில இடத்திலே நபி அவர்கள் 5 கடமைகளை சொல்கிறார்கள், இன்னும் சில இடங்களிலே 6 கடமைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இந்த 6 கடமைகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5. இன்னும் சில அறிவிப்புகளிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை சித்துன் 6 என்று வந்திருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமைகளை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய உரிமை கடமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது செய்தியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரத்துஸ் சலாம், சலாமுக்கு பதில் அளிப்பது. முதல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களுக்கு ஒருவர் சலாம் கூறினால் அந்த சலாமுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பதில் தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். வாழ்த்துக்களை ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு மத்தியில் வாழ்த்துக்களை பரிமாறுகிறார்கள். இந்த வாழ்த்துக்களை பொறுத்தவரைக்கும் சொல்லப்படக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லா நேரத்திற்கும் உகந்ததல்ல, எல்லா காலத்திற்கும் உகந்ததல்ல, எல்லோருக்கும் உகந்ததாக இருக்க முடியாது. மனிதன் ஒருவர் ஒருவருக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து எல்லா நேரத்திற்கும் உகந்ததா, எல்லா காலத்திற்கும் உகந்ததா, எல்லா இடத்திற்கும் உகந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வாழ்த்தை பொறுத்தவரைக்கும் எல்லா நேரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது. மனிதன் சொல்லக்கூடிய வாழ்த்து, ஒருவருக்கொருவர் பரிமாறக்கூடிய வாழ்த்துக்களை பார்க்கிறோம். காலை வணக்கம், மாலை வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்லாம் நிறைய வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த வாழ்த்துக்கள் காலையில் சொல்லக்கூடிய வாழ்த்து மாலைக்கு பொருந்தாது, மாலையில் சொல்லக்கூடிய வாழ்த்து இரவிலே பொருந்தாது.
அதே நேரத்திலே இந்த வாழ்த்தை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் பொருந்தாது. இரவு முழுக்க ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இரவு முழுக்க தூக்கத்தை ஒருவர் சிரமப்பட்டிருக்கிறார், தூங்காமல் கஷ்டப்பட்டிருக்கிறார், அவருக்கு குட் மார்னிங் என்று சொல்லுவது பொருத்தமானதாக இருக்காது. காரணம், இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். தூங்கவில்லை என்று சொன்னால் பலருக்கு மனக்குழப்பங்களும் மனதிலே பல்வேறு விதமான கஷ்டங்களும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒருவருக்கு தூக்கம் இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அருக்கொடை. இரவிலே தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு குட் மார்னிங் என்று சொல்லுவது பொருந்தக்கூடியதாக இருக்காது. அதே போன்று பார்க்கிறோம், ஒருவர் அவருடைய வீட்டிலே ஒருவரை பறிகொடுத்து விட்டார். அந்த வீடு இறப்பை, அதாவது இறந்தவருடைய வீடாக இருக்கிறது. அந்த வீட்டுக்கு சென்று குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது. காரணம், அவர்கள் தன் உறவுகளை, தன் இரத்த பந்தங்களை, தன்னுடைய நண்பர்களை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு காலை பொழுதாகவோ நல்ல ஒரு மாலை பொழுதாகவோ நல்ல ஒரு இரவு பொழுதாகவோ இருக்காது. இப்படி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை எதை உருவாக்கி பரிமாறிக்கொள்கிறார்களோ அந்த வாழ்த்துக்கள் காலத்துக்கும் பொருந்துவதில்லை, இடத்திற்கும் பொருந்துவதில்லை, சூழ்நிலைக்கும் பொருந்துவதாக அமையவில்லை. ஆனால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்த்து இருக்கிறதே, அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகின்றான். அது இறைவன் புறத்திலிருந்து வந்தது. அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது முபாரக்கன், பரக்கத் பொருந்தியது, தொய்யிபா, பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வாழ்த்து பரிமாற்றம் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது, எல்லா காலத்திற்கும் பொருத்தமானது, எல்லா இடத்திற்கும் உகந்ததாக இருக்கிறது. அந்த வாழ்த்து பரிமாற்றம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இதை காலையிலும் கூறலாம், மதியமும் கூறலாம், இரவிலும் கூறலாம், இறந்த வீட்டிலும் கூறலாம், விசேஷம் இருக்கக்கூடிய வீடுகளிலும் கூறலாம். அதே நேரத்திலே இரவு முழுக்க ஒருவர் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒருவர், அல்லது நோயால் பாதிக்கப்பட்டு இரவிலே பாதிக்கப்பட்டவர் காலையில் சந்திக்கின்ற போது அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்த்தை சொல்லுகின்ற போது அந்த வாழ்த்து வாழ்த்தாக மட்டுமல்ல, அவருக்கு பிரார்த்தனையாகவும் அமைகிறது. இஸ்லாம் எதை வாழ்த்தாக சொல்லி தந்ததோ அது வாழ்த்து என்பதை கடந்து பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இரவிலே தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டவர், தன் உறவுகளை இழந்து பரிதவிக்கக்கூடிய நபருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்த்து அவர்களுக்கு வாழ்த்தை கடந்து பிரார்த்தனையாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி உன்னதமான ஒரு வாழ்த்து பரிமாற்றத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி ஒருவர் நமக்கு இந்த சலாம் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்த்தை சொல்லுகிற போது அது வாழ்த்து என்பதை கடந்து பிரார்த்தனையாகவும் அமைகிறது. அப்படி ஒருவர் நமக்கு சலாம் கூறுகின்ற போது அதைவிட சிறந்த முறையில் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, சலாமை பொறுத்தவரைக்கும் அது சொல்வதனால் நன்மை உண்டு, அதை சொல்வதால் நன்மை உண்டு. எந்த அடிப்படையில்? வாழ்த்து பிரார்த்தனை என்பதை கடந்து அதை சொல்வதால் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவையிலே இருக்கிற போது ஒருவர் வருகிறார். வந்து நபி அவர்களுக்கு அவையிலே இருக்கிற போது சலாம் கூறுகிறார். அப்போது நபி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன அந்த மனிதருக்கு வ அலைக்கும் சலாம் என்று பதிலளித்து விட்டு 10 என்றார்கள். அவர் அமர்ந்து விட்டார். அடுத்து ஒரு நபர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் கூறினார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதிலளித்தார்கள் 20 என்று கூறினார்கள். அடுத்து ஒருவர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர் கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் கொடுத்தார்கள் வ அலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பதில் கொடுத்து 30 என்று கூறினார்கள். அப்ப 10, 20, 30 சொன்னது எதை?
அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையை சொன்னார்கள். அப்போ சலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாழ்த்தை பொறுத்தவரைக்கும் வாழ்த்தாகவும் பிரார்த்தனையாகவும் நன்மையாகவும் அமைகின்றது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே நேரத்திலே சலாமுக்கு, அதாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு என்னன்னு சொன்னா, அந்த சலாமுக்கு பதில் அளிப்பது. ஒருவர் நமக்கு சலாம் சொன்னால் அந்த சலாமுக்கு பதில் அளிப்பது கடமை. சலாம் சொல்வது நன்மை, சலாமுக்கு பதில் அளிப்பது கடமை. அதை கண்டிப்பாக நாம் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சலாம் சொல்வதிலும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு அரசியல் இருப்பதை பார்க்கிறோம். சலாமுக்கு பதில் கூறுவதிலும் ஒரு அரசியல் இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் சலாம் கூறுவதில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, சலாம் சொல்வதில் கூட ஒரு இதை வகுத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு நியதியை வகுத்து வச்சிருக்கிறாங்க. சலாம் கூறுவதாக இருந்தால் பரிச்சயப்பட்டவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். நமக்கு யார் பரிச்சயமானவரோ அவருக்கு சலாம் கூற வேண்டும். யார் நமக்கு பரிச்சயம் இல்லையோ அவருக்கு சலாம் கூற மாட்டோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நமக்கு உறவுக்காரர் எவரோ அவருக்கு சலாம் கூறுவோம். நமக்கு வேண்டியவர் எவரோ அவருக்கு சலாம் கூறுவோம். நம்மை விட வயதிலே மூத்தவர் எவரோ அவருக்கு சலாம் கூறுவோம். அதே நேரத்திலே செல்வந்தர்கள், தனவந்தர்கள், இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுக்கு சலாம் கூறுவோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் எவர் தாழ்ந்தவரோ, எவர்கள் முகம் அறியாதவர்களோ, எவர்கள் உறவுக்காரர்களாக இல்லையோ, இந்த சமுதாயத்தில் எவர்கள் நாதியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் சலாம் சொல்ல மாட்டோம் என்கிற மனநிலை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு சில மக்களுக்கு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சலாம் கூறுவதில் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்குன்னு சொன்னா, சில இடங்கள்ல பார்க்கிறோம், சலாம் கூறுவதில் எப்படி அரசியல் இருக்கிறதோ சலாமுக்கு பதில் சொல்வதிலும் அரசியல் இருக்கிறது. சலாம் சொல்வது கூட சிலர்கிட்ட எப்படி இருக்குன்னா, சலாம் சொல்லும் போது நம்ம ஜமாத்தா இருந்த சலாம் சொல்லிக்கிறோம், வேறு ஜமாத்தா இருந்த சலாம் சொல்ல மாட்டோம். சலாமுக்கு பதில் சொல்வதிலும் யோசிக்கிறோம், இவர் எந்த ஜமாத், சலாமுக்கு பதில் சொல்லணும், மார்க்கம் சொல்லுகிறது கடமைங்கிற. ஆனா சலாம் ஒருவர் கூறினால் முதல்ல நம்முடைய சிந்தனை எங்க போகுதுன்னா, இவர் எந்த ஜமாத், இவர் எந்த ஜமாத்துல இருக்கிறாரு அப்படின்னு அவரை பத்தி விசாரணை எல்லாம் பிறகுதான் நம்ம சலாமுக்கு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். இந்த அளவுக்கு மார்க்க விவகாரங்களில் அறிவில் குறைபாடு உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சலாம் சொல்வதிலே, சலாமுக்கு பதில் சொல்வதிலே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே இவ்வளவு நிபந்தனைகளோடு இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கிறார். ஐயுல் இஸ்லாமி ஹைர் என்று கேட்கிறார். இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், துதீமுத் தஆம், உணவளிப்பதும், வ தக்ரஉஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த் வ மன் லம் தஅரிஃப், அறிந்த மக்களுக்கும் அறியாத மக்களுக்கும், தெரிந்த மக்களுக்கும் தெரியாத மக்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்வது இஸ்லாத்தில் சிறந்தது என்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய சலாமிலே இவ்வளவு விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், இவ்வளவு அரசியல் பார்த்து, ஆள் பார்த்து, ஜமாத்து பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்க அறியாமை இங்கே காட்டுகிறது. சலாம் சொல்வதிலேயே இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்றால் இனி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தில் சிறந்தது அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்வது. அதே நேரத்திலே இந்த சலாம் சொல்வதின் மூலமாக எந்த அளவுக்கு சமுதாயத்தில் அன்பு மலரும் என்று சொல்லி பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, லா தத்குலுல் ஜன்னah, சுவனத்திலே நுழைய முடியாது. எது வரைக்கும்? நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும். நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சுவனத்திலே நீங்கள் நுழைய முடியாது. அதே நேரத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. சொல்லிட்டு நபி அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள், உங்களுக்கு எதை செய்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பு மலருமோ, நேசம் வளருமோ அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அஃப்சுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க? சலாமை பரப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டியதை பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறை தூதருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் தீவிர அக்கறை காட்டியவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
யதார்த்தமாக நபி அவருடைய ஒவ்வொரு நடைமுறையையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைவீதிக்கு செல்வாங்களாம். அப்போ அவருடைய நண்பர்கள்ல ஒருவர் கேட்கிறார், நண்பரோ அல்லது தாபீனோ ஒருவர் கேட்கிறார், இப்னு உமர் அவர்களே, கடைவீதிக்கு போறீங்கல்ல, ஏன் கடைவீதிக்கு போறீங்க? நீங்க எந்த பொருளையும் வாங்க போறதில்லை, எந்த பொருளினுடைய நிறை குறைகளை விசாரிக்க போறதும் அல்ல, எந்த பொருளினுடைய ஏற்ற இறக்கம் விலையை பற்றி விசாரிக்க போவதும் இல்லை, எதுக்கு நீங்க கடைவீதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர் நண்பர் கேட்கிறார், தாபீன் கேட்கிறார். அதாவது இப்னு உமரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், தாபீன் கேட்கிறார் அல்லது நண்பர் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? வயிறு புடைத்தவரே, நான் கடைவீதிக்கு செல்வதெல்லாம் மக்களுக்கு சலாம் உரைக்கத்தான். எப்படி? நான் கடைவீதிக்கு போவதே இறை தூதர் சலாமை பரப்புங்கள் சொன்னாங்க. அஃசு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாம பரப்புங்கன்னாங்க. அந்த சலாம் உங்களுக்கு மத்தியில் அன்பை உண்டாக்கும். அந்த அன்பு உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சூனத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆகையால இந்த சலாமை சொல்வதற்கு தான் நான் எங்க போறேன்? மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்ன செய்தியை நாங்கள் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். பண்பிற்கினி சகோதரர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒன்றுதான் இந்த சலாம். இந்த சலாமை இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கற்றுத்தருகிறான். முதல் படைப்பு, இந்த உலகத்துல முதல் மனித படைப்பு நம்முடைய தந்தை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். சலாமும் சலாமுக்கு பதிலளிக்கக்கூடிய முறையையும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். மலக்குகளை கொண்டு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்றா, அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, மலக்குகள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சலாம் கூறுங்க. அவங்க உங்களுக்கு சலாம் கூறுவதையும் உங்களுக்கு பதில் கூறுவதையும் அவங்கள்ட்ட இருந்து நீங்க செவி ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு போய் சலாம் கூறுறாங்க. சலாம் கூறக்கூடிய நேரம் மலக்குகள் அவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் கூறுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமுக்கு மலக்குகள் பதில் கூறினார்கள், வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அப்ப அல்லாஹ் சொன்னா, இதுதான் உமக்கும் உன் சந்ததிகளுக்கும் உண்டான காணிக்கையாகும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து பரிமாற்றம், இந்த பிரார்த்தனை நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு அவர்கள் மூலமாக கற்றுத்தரப்பட்ட ஒன்று. இதற்கு பதில் அளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. எனவே சலாம் கூறப்பட்டால் அந்த சலாமுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? பதில் கூறுங்கள். 1000 மனக்கசப்புகள் இருக்கலாம், இந்த கசப்புகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து நீக்கக்கூடியது சலாமும் பதில் அளிப்பதும். பிரச்சனை முத்தி போயிருக்கும், அதை பேசுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அதை பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா? 2 பேர் சந்திச்சு சலாம் சொல்லுங்க, சலாமுக்கு பதில் கூறுங்க, அத்தனை பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டுரும். இஸ்லாம் முதலாவது செய்தியாக சொல்லக்கூடியது ரத்து சலாம். சலாம் கூறப்பட்டா அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? பதில் கூறுங்கள். அழகிய முறையில் பதில் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவர் கூறினால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினால், வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லி அழகிய முறையில் பதில் கூறுங்கள். உங்கள் மீது அது கடமை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது 5-6 விஷயங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறேன். ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக நான் கூறி முடித்து விடுகிறேன். சலாமுக்கு பிறகு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இயாதத்துல் மரீல், நோய்வாய்ப்பட்டால் அந்த முஸ்லிமை நீங்கள் நலம் விசாரிப்பது. ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டதை கேள்விப்படுகிறீர்கள், அப்படி கேள்விப்பட்டால் அவரை நீங்கள் நலம் விசாரிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் நோய்வாய்ப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். யாரும் நோய் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் புனிதர்களாக உத்தமர்களாக இருந்த நபிமார்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? நோய்க்கு அகப்பட்டிருக்கிறார்கள்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபின், நான் நோய்வாய்ப்பட்டால் என் ரப்பு என்னை குணப்படுத்துவான். இறைவனின் உற்ற தோழர், இறைவன் உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான். அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, நான் நோய்வாய்ப்பட்டால் என் ரப்பு என்னை குணப்படுத்துவான். திருமறை குர்ஆனிலே பல்வேறு நபிமாருடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நபிமார்கள் உட்பட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு இறுதியிலே அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக கூட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸை படிக்கக்கூடிய நமக்கு விளங்குகிறது. அப்போ இந்த மனிதர்களிலே புனிதர்களாக இருந்த நபிமார்களும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட தன் சகோதரன் முஸ்லிமாக இருக்கிறான், அவனை நீங்கள் நலம் விசாரிப்பது உங்கள் மீது கடமை, உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நோய்வாய்ப்பட்ட ஒருவரை நலம் விசாரிக்க வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நலம் விசாரிப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நலம் விசாரிப்பதிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். நேரம் இல்லை விசாரிப்பதற்கு அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், நலம் விசாரிக்கக்கூடிய விஷயத்திலே தங்களுக்கு பரிச்சயமானவர்களை விசாரிப்பார்கள், தங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர்களை விசாரிக்க மாட்டார்கள். உறவுகளை விசாரிப்பார்கள், அந்நியர்களை விசாரிக்க மாட்டார்கள். ஒருவேளை உறவுக்குள் பிரச்சனை இருந்தால் அந்நியர்களை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு உறவுகளை விசாரிக்க மாட்டார்கள். நோய்வாய்ப்பட்ட ஒருவரை நலம் விசாரிப்பதிலே நாம் கவனம் செலுத்தாதவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவரை நலம் விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்மை விட சமுதாயத்தில் உயர்ந்தவர்களை, மதிக்கக்கூடியவர்களை, மிகவும் நேச செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நலம் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நோய்வாய்ப்பட்டவங்க நம்மளை விட வசதியில உயர்ந்தவங்க, நமக்கு பரிச்சயமானவங்க, நம்மளை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவங்க அப்படின்னா அவங்கள நலம் விசாரிக்கிறோம். ஆனால் அவர்கள் ஏழைகளாகவோ அல்லது சொந்தமில்லாதவர்களாகவோ அசலாக இருந்தால் அவங்கள நலம் விசாரிப்பதில்லை. இப்ப நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நலம் விசாரிப்பதற்கே நேரம் இல்லை. ஏன்னா இவங்க பிசினஸ்ல பிஸியா இருக்கிறாங்க, நலம் விசாரிக்கிறதையும் விட்டுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நலம் விசாரிப்பதில் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுதுன்னு சொன்னா, அவர் தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் கூட அவங்களை என்ன செய்யுங்க, நலம் விசாரின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அதை சொன்ன பெருமானார் அவர்கள் தன் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஒரு முஸ்லிமை நோய்வாய்ப்பட்டார் என்று கேள்விப்பட்டால் அவரை நலம் விசாரிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை. அதே நேரத்தில் அவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர் என்பதல்ல, அவர் முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடி சமுதாய உறவாக இருந்தாலும் அவரையும் நலம் விசாரிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகிய முன்னுதாரணமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு யூத சிறுவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டு நபி அவர்கள் அவருடைய இல்லத்திற்கே சென்றார்கள். நீங்க கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். அகிலத்தின் தூதர், ஒரு தலைவர், முதலாளியாக இருக்கிறார். தன் தொழிலாளியினுடைய வீட்டுக்கு சென்று நலம் விசாரிக்கிறார். அவர் தொழிலாளி, இரண்டாவது சிறுவர், தன் கொள்கையை தன் மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல. நல்ல கவனிக்கணும். அவர் தொழிலாளி, அவர் சிறுவர், அவர் தன்னுடைய மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க சென்றார் என்றால், மனித நேயத்திற்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு இதை விட வேற என்ன வேணும்? சமூக ஒற்றுமைக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவத்துக்கு இதை விட வேற என்ன வேணும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நலம் விசாரிப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. எத்தனையோ முதலாளிகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய கடையில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய பணியாளர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. அவர் என்கிட்ட லீவு சொல்லல என்பதில் எவ்வளவு அக்கறை காட்டுறோம்.
இன்னைக்கு அவர் ஏன் என் கடைக்கு வரல, ஏன் ஆபீஸ்க்கு வரல, ஏன்டே லீவ் சொல்லல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க எவ்வளவு நம்ம கரெக்டா இருக்கிறோம். அதே நேரத்தில் அவர் வரவில்லையே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர் இல்லத்திற்கு சென்று அவரை நலம் விசாரித்த மக்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்று அந்த சிறுவருக்கு அருகாமையில் அமர்கிறார்கள். அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலமாட்டுக்கு அருகாமையில் அமர்ந்து அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரித்து அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அப்போது அந்த சிறுவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அப்போ தந்தை சொன்னார், அதி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது, அந்த முஹம்மதுக்கு கட்டுப்படு, அவர் சொல்லதை ஏற்றுக்கொள் என்பதை தந்தை சொல்லுகிறார். உடனே அந்த சிறுவர் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுகிறது, இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீட்டிலிருந்து நலம் விசாரித்து விட்டு அந்த யூத சிறுவன் தன்னுடைய பணியாளன் அவருடைய வீட்டிலிருந்து வெளியில் வந்து பெருமானார் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து என் மூலமாக அவரை காப்பாற்றிய அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து அவரை காப்பாற்றிய அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து அவரை காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நம்ம எத்தனை பேர் நலம் விசாரிச்சு அவங்களுக்கு நல்லபடி குணமாகி அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் மனமோந்து என்னைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கிறோம்? சாப்பிட்டுட்டு எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவங்க, நான் இஸ்லாத்தை படிச்சு அந்த இஸ்லாத்தை என் வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்ட நான் என் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதை பிறருக்கு எடுத்து சொல்லி அவர் இந்த மார்க்கத்தை நோக்கி வந்ததற்காக நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக நம்ம என்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் வெளியில் வந்து நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றிய அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று கூறினார்கள். அதே நேரத்திலே நலம் விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்லி காட்டுது அப்படின்னு சொன்னா, நலம் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. ஏன்னா நிறைய பேருக்கு நலம் விசாரிக்க போன இடத்துல என்ன பேசனே தெரியல, என்ன பேசன்னு தெரியல. அங்க போய் உட்கார்ந்துட்டு இந்த நோய் அவருக்கு வந்தது இவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த நோயை சொல்லி அவர் இறந்துட்டாரு, இப்படி இறந்தாரு அப்படின்னு அவரை சொல்லி இருக்கிற நோயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. அவருக்கு போனது என்னன்னா, அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த நோயிலிருந்து அவரை எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இந்த நோயால பாதிக்கப்பட்ட பல பேர் இறைவனுடைய அருளால் குணமாகி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இப்படித்தான் பாதிக்கப்பட்டாரு, என் உறவுக்காரர் அவர் மோசமா இறந்தாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன மக்களா நம்ம இருக்கிறோம்? அப்ப நலம் விசாரிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும், ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதே நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர்கள் இறப்பின் தருவாயில் இருந்தார்கள் என்றால் அவங்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தௌபா செய்யும்படி அறிவுரை கூற வேண்டும். இறப்பின் தருவாயில் இருந்தால் அவர்களுக்கு தௌபா செய்யும்படி அறிவுரை கூற வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால், பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து விலகிவிடுங்கள் என்று அறிவுரை கூற வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுக்கு இறப்பின் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நோய் நலம் விசாரிக்க போனவங்க பேண வேண்டிய நடைமுறை, பேண வேண்டிய நடைமுறையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நடைமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அதே நேரத்தில் நோய் நலம் விசாரிக்கக்கூடிய தன் சகோதரனுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமை மட்டுமல்ல, அதை செய்வதால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. என்ன நன்மை இருக்கிறது? ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை
அல்லது தன் சகோதரரை நலம் விசாரிப்பதற்கு சென்று, அந்த நேரம் காலை பொழுதாக இருக்கிறது என்றால் மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் நலம் விசாரிக்க சென்றவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலை நேரமாக இருந்தால் மறுநாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் நலம் விசாரிக்க போனாரே அவருக்கு துவா செய்றாங்க. மலக்குகள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். மலக்குகளுடைய பிரார்த்தனைக்குரிய நபராக நீங்கள் நானும் இருக்கணும் அப்படின்னா தன் சகோதரர் அவரை நலம் விசாரிப்பதற்கு நாம் செல்ல வேண்டும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிற போது நமக்கு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றால் அவரிடமிருந்து திரும்பி வருகின்ற நேரம் வரைக்கும், அவர்கிட்ட இருந்து திரும்பி வருகின்ற நேரம் வரைக்கும் அவர் ஹுர்ஃபத்துல் ஜன்னா, அவர் ஹுர்ஃபத்துல் ஜன்னாவில் இருக்கின்றார் என்று பெருமானார் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹுர்பத்துல் ஜன்னா என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனிகள் அப்படின்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உன்னதமான சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் நோய் நலம் விசாரிக்க செல்லக்கூடிய நாம் அவருக்காக நலம் விசாரிக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடிய நம்ம பிரார்த்தனை ரொம்ப முக்கியமானது. அவரிடத்திலே அமர்ந்து லா பஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இன்னும் பல துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நபருக்கு ஏற்றவாறு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், வந்து யா ரசூலல்லாஹ், என்கிட்ட உடம்புல வலி இருக்குது, உடம்புல வலி இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு உடல்ல பல நோவினை இருக்கிறது, கைவலி, கால்வலி, தலைவலி, முதுகு வலின்னு சொல்லி ஏதாவது ஒரு வலி ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த சஹாபி பெருமானார்ட்ட போய் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் உடலில் வலி இருக்கிறதுன்னு சொல்றார். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எப்பத்துல இருந்து இந்த வலி இருக்குன்னு. நான் இஸ்லாத்தை ஏற்ற காலம் தொடக்கம் வலி இருப்பதை உணர்கிறேன். அப்போ அந்த கால அளவை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள், உன் உடம்பில் எங்கு வலி இருக்குமோ அங்கு உனது கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை கூறு. பிஸ்மில்லா என்று 3 முறை கூறு. இன்னைக்கு நிறைய பேரு வலி இருக்கக்கூடிய நம்ம அந்த வலிக்கு நிவாரணியாக மருத்துவத்தை நாடி செல்கிறோம். மருத்துவம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான், மார்க்கத்துக்கு முரண் அல்ல. மருத்துவம் பார்க்க வேண்டும், மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டும், டாக்டருடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடிய நாம் ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு நாம் கூற வேண்டும், நோயாளிகளுக்கு கூற வேண்டும். நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக ரீதியாக அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். மருத்துவ ரீதியான அறிவுரைகளை நம்ம சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்றோம். நோய் நலம் விசாரிக்கக்கூடிய இடங்கள்ல நாம என்ன செய்யறோம், இந்த டாக்டர் பாருங்க, அந்த டாக்டர் பாருங்க, அந்த மெடிசன் எடுங்க, கியூர் ஆயிரும் சொல்லக்கூடிய நம்ம அவருக்கு ஆன்மீக ரீதியாகவும் என்ன செய்யணும், அறிவுரை கூற வேண்டும். அப்படி அறிவுரை கூறப்படுகிற போது நோயாளி மருத்துவ ரீதியாக மருத்துவரை அணுகி முறையான மருந்துகளை எடுப்பது மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஆதாரபூர்வமான பொன்மொழிகளில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலையும் கேட்டு தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அப்ப இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலி இருக்கிற இடத்துல உனது கையை வச்சு பிஸ்மில்லா என்று 3 முறை கூறு. கூறிய பிறகு இந்த துஆவை 7 முறை படி. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். 7 முறை பின்வரக்கூடிய இந்த துஆவை படித்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். அப்போ நலம் விசாரிக்கக்கூடியவர் அவருக்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலையும் கொடுக்கணும், உலக ரீதியான மருத்துவம் சார்ந்த வழிகாட்டுதலையும் ஆரோக்கியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போது உரிய நபர், பாதிக்கப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர் அதை மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நோயாளியின் மலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இத்திபாஉல் ஜனாயிஸ். உன் சகோதரன் இறந்து விட்டான்,
அப்படி இறந்த பிறகு அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. உன் சகோதரன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் நீ பங்கெடுக்க வேண்டும். நம்ம சுருக்கமாக அதை சொல்லுவோம், என்னன்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கெடுக்கணும் சொல்லுவோம், அப்படிதானே? அப்போ துன்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் உச்சகட்டம் அவன் மரணம் அடைவது. அந்த மரணத்தில் அவனுடைய இறுதி சடங்கில் ஈமச் சடங்கில் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. இதை மார்க்கம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான சகோதரன் இறந்து விட்டால் அவனுடைய வீட்டுக்கு சென்று அவனுடைய குடும்பத்தாருக்கு ஜனாசாவை பின்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை. அந்த ஜனாசாவை பின்பற்றக்கூடியவருக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி காட்டுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஸ்லிமான ஜனாசாவை எவர் பின்தொடர்ந்து செல்கிறாரோ, முஸ்லிமாவை ஜனாசாவை எவர் பின்தொடர்ந்து செல்கிறாரோ அதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானன் வஹ்திசாபன், ரெண்டு நிபந்தனையோடு பின்தொடர்ந்து செல்கிறார். எப்படி? ஈமானன் நம்பிக்கையோடும் இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்தவராகவும், இந்த ரெண்டு நிபந்தனையோடு தன் முஸ்லிமான சகோதரனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறார். எத்தனை நிபந்தனை? ரெண்டு நிபந்தனை. ஒன்று ஈமான், அடுத்து என்னது? இறைவனிடத்தில் அதற்கான கூலி எதிர்பார்த்து. இப்படி ரசூலுல்லாஹ் நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் ஒருவர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானன் இஹ்திசாபன். நிறைய இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சில காரியங்களை சொல்லும் போது இரண்டு நிபந்தனைகளை வலியுறுத்துகிறார்கள். ஒன்று ஈமானை வலியுறுத்துகிறார்கள், இன்னொன்று இதற்கான கூலியை யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இறந்த வீட்டில் ஜனாசாலாம் அடக்கிட்டு உட்கார்ந்து பேசுவாங்க, அவன் வந்தானா இவன் வந்தானா அவன் வந்தானா எல்லாத்தையும் இப்படிலாம் விசாரிப்பாங்க. இதுல நம்ம பேர் அடிபட்டுற கூடாதுல்ல, அப்படிதானே? வரல பத்தியா அப்படின்னு நம்ம பேர் அடிபட்டுற கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி போய் என்ன செஞ்சிடணும்? தலையை காட்டிட்டு வருவோம் அப்படின்னு போகக்கூடிய மக்களும் உண்டு. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்னன்னு சொன்னா, ஈமானோடு அவனுடைய ஜனாசாவை பின்தொடர வேண்டும். அப்பந்தான் அந்த ஜனாசாவுக்கு போய் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மை உனக்கு கிடைக்கும். உன்கிட்ட ஈமான் சரியில்லைன்னா நீ செய்யக்கூடிய அமலெல்லாம் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே ஈமானோடு பின்தொடரணும். அடுத்து இதற்கான கூலியை அவனுடைய ஜனாசாவில் பங்கெடுத்து அவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் உனக்கு அல்லாஹ் கூலி தர போறான். அதை இறைவன்கிட்ட எதிர்பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அப்போ இந்த ரெண்டு நிபந்தனையோடு யார் பின்தொடர்ந்து செல்கிறாரோ, சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்கப்பட்டு அடக்கம் செய்கின்ற வரைக்கும் யார் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை இருக்கிறது. யார் ஒருவர் தொழுகை நடத்தப்படும் வரை இருந்து அடக்கத்தில் பங்கெடுக்காமல் திரும்பி விடுகிறாரோ அவருக்கு 1 கீராத் நன்மை கிடைக்குது. கீராத்னா என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. உஹது மலை அளவுக்கு நன்மைன்னாங்க. 2 கீராத்னா 2 உஹது மலை அளவுக்கு. மலையில உஹது மலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப குள்ளமான மலை. ஆனால் பரப்பளவு இருக்கு பாருங்க, சுற்றளவு பரப்பளவு 8000 கிலோமீட்டருக்கு அதிகமான பரப்பளவு கொண்ட மலை என்னது? உஹது மலை. அந்த மலை 2 மலை அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நன்மை இருக்கு. நீங்க அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுகையில் கலந்து கொண்டால் 1 கீராத், தொழுகையிலும் பங்கெடுத்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் பங்கெடுத்தால் 2 கீராத் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு உன்னதமான சிறப்பு அதுல இருக்கு கலந்துகிட்டோம்னா. ஏன்னா நிறைய பேருக்கு ஜனாசால பங்கெடுக்கிறதுக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? பொதுவா அந்த கொரோனாவுடைய காலத்துல நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்? எனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு பயம். மக்பராவுக்கு போனாலே பயம், நானும் மௌத்தாயிருவோன்னு பயம். ஒரு நாள் கண்டிப்பா மௌத்தாகத்தான் போறோம். இந்த உலகத்துல நம்ம வாழ வரல, இந்த உலகத்துல நாங்க கண்டிப்பா மரணிக்கத்தான் வந்திருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நிலையான வாழ்க்கை மறுமை என்பதிலே உறுதியாக இருக்கின்ற சமுதாயம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க?
மரண வீட்டுக்கு வருவதற்கு கூட பயப்படுறாங்க. ஜனாசாவிலே பங்கெடுப்பதும் ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலும் ஜனாசாவிலே அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நிக்கிறது இல்ல, பயப்படுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பயத்தை விட்டுருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நாங்கள் மரணிக்க போகிறோம். இந்த ஜனாசா எப்படி இருக்கிறதோ அதே போன்று நானும் ஒரு நாள் அடுத்த ஜனாசாவா ஆக போகிறேன். எனவே இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள நிலையான வாழ்க்கைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறையை சொன்னாங்களோ, இறைவன் என்ன வழிமுறையை சொன்னானோ, மறுமை வாழ்க்கைக்கு என்ன சேமிப்பு அவசியமோ அதை தயார்படுத்துவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு கடமை. அதில்தான் ஒருவனுடைய அறிவு மிகைத்திருக்கிறது. மரணத்தை கண்டு பயந்து இது போன்ற நன்மைகளிலே ஈமச்சடங்கு நடைபெறக்கூடிய இடங்களிலே விட்டு தவிர்த்து கொண்டால் இது ஒரு அறிவாளியான ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அதில் பங்கெடுப்பதுதான் ஒரு முஸ்லிம், ஒரு அறிவாளி செய்யக்கூடிய காரியம். ஆகவே மறுமை நிலையானது. அதற்கு என்ன செய்யணுமோ, அதுக்கு என்ன சேமிப்போ அதை செஞ்சுக்கிறோம். ஈமானும் நல்ல அமல்களும் மறுமைக்கு தேவை, அதை செய்வோம். இந்த உலகம் நிலையானதல்ல. நிலையான வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த தேவையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஈமச்சடங்கு நடைபெறக்கூடிய இடங்கள்ல இந்த ஜனாசாவில பங்கெடுக்கக்கூடிய விஷயத்துல நாம கவனம் செலுத்தணும். அதுல தொழுகையில் ஈடுபட்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இருந்தால் 2 கீராத் நன்மை கிடைக்கிற. இந்த கீராத்துடைய அளவுடைய அந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வரல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுகை நடக்கிற வரைக்கும் ஜனாசால பங்கெடுப்பாங்க. அடக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, போயிருவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கேள்விப்பட்ட உடனே அவங்க சொல்றாங்க, எத்தனை கீராத்தை நான் விட்டுட்டேன். வருத்தப்படுறாங்க. எப்படி? அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இருந்தா 2 கீராத்து, இப்படி எத்தனையோ கீராத்தை நான் விட்டுட்டேனே, தொழுகை முடிந்தவுடன் நான் வந்துட்டேனே. சே, இது அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா நிறைய கீராத் எனக்கு கிடைச்சிருக்குமே, எந்த அளவுக்கு உஹது மலை அளவுக்கு நன்மை எனக்கு நிறைய கிடைச்சிருக்குமே, நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டார்கள் என்ப செய்தியை நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் நம்முடைய சகோதரர் இறந்து விட்டால் அவருடைய இறுதி சடங்கில் நாம் பங்கெடுக்க வேண்டும். தொழுது அவருக்காக அடக்கம் செய்கின்ற வரைக்கும் பங்கெடுப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் அறிவுரை கேட்டால், அவனுடைய அறிவுரைக்கு அவன் நம்மள்ட்ட அறிவுரை கேட்டால், ஆலோசனை கேட்டால், அவனுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்குவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை. எதுலயோ ஒண்ணுல கேட்கிறான், வியாபாரமோ குடும்ப ரீதியாகவோ அல்லது நட்பு ரீதியாகவோ, இந்த உலகம் சார்ந்ததோ மறுமை சார்ந்ததோ, ஏதிலோ ஒண்ணுல உன் சகோதரன் உன்னிடத்தில் ஆலோசனை செய்யும்படி கேட்கிறான், அறிவுரை செய்யும்படி கேட்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும், உன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், அறிவுரையும் ஆலோசனையும் கூறணும். ஆனா இதுல கூட நிறைய பேர் நம்ம கஞ்சத்தனம் செய்யறோம். எங்க இவனுக்கு ஆலோசனை கூறினா என்னை விட இவன் முன்னேறிடுவானோ அப்படி என்பதுல அறிவுரை ஆலோசனை செய்வதில் கூட கஞ்சத்தனம். மார்க்கம் என்ன சொல்லுது, உன் சகோதரன் உன்கிட்ட அறிவுரை கேட்கிறான், ஆலோசனை கேட்கிறான். இந்த பிசினஸ் எப்படி பண்றது, இந்த தொழிலில் எப்படி லாபம் அடைவது, தொழிலில் நஷ்டமடையாமல் இருப்பது எப்படி, இந்த துனியாவில் எப்படி வாழ்வது, மறுமையில் எப்படி வாழ்வது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி வாகனம் வாங்குவது, எது சம்பந்தமோ நல்ல விஷயத்துக்கு உன்கிட்ட அறிவுரை கேட்கிறான். பாவத்துக்கு வேண்டாம், பாவத்துக்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்திலும் நன்மையிலும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு செய்யுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் பகைமையிலும் என்ன செய்யாதீங்க, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்யாதீர்கள், உதவி புரியாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆகவே நன்மையான காரியம் அது இந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி மறுமை சார்ந்தாலும் சரி, உன் சகோதரன் உன்னிடத்தில் அறிவுரை ஆலோசனை கேட்டால் அவனுக்கு நீ ஆலோசனை வழங்குவதும் அறிவுரை வழங்குவதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படி அறிவுரை வழங்கக்கூடிய நேரத்திலே மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, தனக்கு எதை விரும்புவோமோ அதைத்தான் தன் சகோதரனுக்கு விரும்பணும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. அப்ப ஆலோசனை கேட்கிற இடத்தில் நாம் இருந்தால், நமக்கு ஒருவர் ஆலோசனை கூறுகிறார் என்றால் அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதாக எதிர்பார்ப்போம், நல்ல ஆலோசனையாக அவர் என்னுடைய இடத்தில் வைத்து
அந்த ஆலோசனை கூறக்கூடியவராக, அந்த இடத்துல தன்னை வச்சு ஆலோசனை கூறக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி தன் சகோதரன் தன்னிடத்திலே ஆலோசனைக்கு வந்தால் தனக்கு எதை விரும்புவோமோ அதை போன்றுதான் அவனுக்கு என்ன செய்யணும், ஆலோசனைகளை கூற வேண்டும். அப்படி ஆலோசனை வழங்குகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும், தூய்மையோடு. அடுத்ததாக இதற்கான கூலியை இறைவன்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆலோசனை கூறி அந்த ஆலோசனையின் மூலமாக அதற்கான கூலியை பெருமதி யார்கிட்ட எதிர்பார்க்கணும், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஆலோசனை வழங்கக்கூடியவர் அதை குறித்த அறிவுடையவராகவும் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, ஆலோசனை கேட்கிறாரு, இந்த பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும், மார்க்கம் சொல்லிருச்சு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை ஆலோசனை கேட்ட ஆலோசனை வழங்கு. நமக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, நாலேஜ் எனக்கு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட தெரியப்படுத்திடணும். நாலேஜ் இல்லாத ஒரு விஷயத்துல நீங்க அவருக்கு அறிவுரை கூற கூடாது. அடுத்ததாக என்ன சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆலோசனை வழங்கக்கூடிய அதாவது அவர் ஆலோசனை வழங்குகின்ற போது மென்மையான முறையில் ஆலோசனை வழங்க வேண்டும். எப்படி, மென்மையான அடிப்படையில் ஆலோசனை வழங்க வேண்டும். ஆலோசனை வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம என்ன அப்படின்னு சொன்னா, ஆலோசனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஆலோசனையின் மூலமாக நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, பிரபலியத்தையோ எப்படி பிரபலியத்தையோ அல்லது அந்த ஆலோசனையில மோசடி அல்லது வேற வேற தவறான எண்ணங்களோ கொண்ட நிலையில் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, ஆலோசனைகள் வழங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டு. ஆகவே ஆலோசனை கேட்டு வந்தால் அவருக்கு நல்ல அறிவுரைகள் ஆலோசனை வழங்குவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை. அதுல இந்த விஷயங்களை எல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடியவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்கு நீ சகோதரர்களே, இப்போ ஒரு 4 விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ரத்து சலாம், இயாதத்துல் மரீல், ஒத்திபாஉல் ஜனாயிஸ், சலாமுக்கு பதிலளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது. ஒரு முஸ்லீம் உங்களிடத்திலே அறிவுரை கேட்டால் அவனுக்கு நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகளை வழங்குவது. இன்னும் பாக்கி எத்தனை இருக்கு, 2 இருக்கு. அதுல ஒன்னு என்னன்னு சொன்னா, விருந்துக்கு அழைத்தால் அவருடைய விருந்து அழைப்பிற்கு பதில் கொடுப்பது. உங்களை ஒருத்தர் விருந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா அந்த விருந்து அழைப்புக்கு என்ன செய்யணும், பதில் தர வேண்டும். அந்த விருந்து மார்க்கத்திற்கு முரணில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அழைப்பிற்கு என்ன செய்யணும், பதில் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக என்னன்னு சொன்னா, தும்மினால் உன் சகோதரன் தும்மினால் அவருக்கு பதில் அளிப்பது. அவர் தும்முகிறார், தும்மியவுடன் அவர் என்ன செய்வார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வார், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்வார். அப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொல்லி தும்மியவருக்கு பதிலளிப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே இந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை மார்க்கம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது என்றால், அந்த கடமைகள் உரிமைகள் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் சரியாக நடந்து கொண்டால் ஒற்றுமை மலரும், இந்த சமுதாயத்தில் மனித நேயம் மேம்படும். எனவே இஸ்லாம் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியதோ அதே போன்று சமூக ஒற்றுமையிலும் மனித நேயத்திலும் கவனம் செலுத்தி இருக்கிறது. இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம். எனவே மனிதனுக்கு தேவையான, ஒற்றுமைக்கு தேவையான, மனிதர்களுக்குள் மனிதம் மேம்படுவதற்கு தேவையான அனைத்தையும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதை ஒருவர் புரிந்து நடந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. வல்லவன் ரஹ்மான் இந்த கேட்ட உரிமை கடமைகளிலே மிகச் சரியாக நாம் நடந்து ஒருவருக்கொருவர் அதை பகிர்ந்து அதை கொண்டு இம்மை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.